ஹலோ ஃப்ரஸ்ட்ரேட்டட் கோடர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரொட்டேட் அரே பை 1. இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு இன்டீஜர் அரே கொடுக்குறாங்க. அதில் இருக்கிற வேல்யூவை மட்டும் கடைசிக்கு வந்து ஸ்வாப் அங்கிட்டு அனுப்பிட்டு மிச்சம் இருக்கிற வேல்யூவை கரெக்டாக அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணணும். அவ்வளோதான். இந்த ப்ராப்ளமோட ஆக்சுவலாக கோர் லாஜிக்கே பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிற நம்பர் 1 அதை மட்டும் விட்டுட்டு 2, 3, 4, 5 அந்த எல்லா வேல்யூஸையும் வந்து ரிவர்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த வேல்யூ மட்டும் ஸ்வாப் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக மொத்தமாக ரிவர்ஸ் பண்ணீங்கன்னு வைங்களேன். 2, 3, 4, 5 இந்த வேல்யூ மட்டும் இங்கே முன்னாடி இருக்கு. இவ்வளோதான் கைஸ் இந்த ப்ராப்ளமோட கோர் லாஜிக். இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 பாயிண்டர் அப்ரோச்னு ஒரு அப்ரோச் இருக்கு ப்ராப்ளம் சால்விங்கில். அதை யூஸ் பண்ணி தான் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, கோடிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா. நமக்கு வந்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் கிட்டத்தட்ட ஒரு 9 பேர் தான் இருக்கோம். அதுலேயும் ஏன் 2 அக்கௌண்ட்லேருந்து நானே மறுபடியும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் இங்கே ஆக்சுவலாக மெயின் மெத்தட்லாம் எழுதி வச்சிட்டேன். ஸ்ட்ரெயிட்டாக வந்து நான் உங்களுக்கு வந்து மெத்தட் எழுதுறேன், கோடை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், டைம் காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ப்ராப்ளம் மட்டும் இன்டர்வியூவில் கேட்டால் நீங்கள் கிளியர் கட்டில் எழுதுகிற மாதிரி கோட் எழுதுகிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். இன்னும் சப்ஸ்கிரைப்பும் அண்ணனுக்கு ஒரு லைக்கு அப்படியே ஒரு கமெண்ட் மட்டும் போட்டிங்கன்னா இந்த வர 2026லயாச்சும் அண்ணன் சேனல் கொஞ்சம் கிளிக் ஆகும் மக்கள் மத்தியில். எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. பார்த்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டுருங்க. அண்ணன் நல்லா இருந்துட்டு போகிறேன். சரி, கோட் எழுதிடலாம் ஃபஸ்ட்டு. எவ்வளோ நேரம் தான் நானும் பேசிக்கிட்டே இருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக் வாய்ட் ரேட் நம்ம நிறைய பேர் என்ன நம்ஸ் 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 இன்ட்டு ஸ்டார் இன்ட்டு ஏண்ட் வைல் லூப் கிரியேட் பண்ணி ஸ்டார்ட் வந்து லெஸ் தெனோட எண்ட் கம்மியாக இருக்குன்னா இப்போ எனக்கு டெம்பரவரி வேரியபிளில் நம்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ நம்ஸ் ஸ்டார் ஈக்குவல் நம்ஸ் எண்ட். nums and temp எழுதிட்டு எனக்கு ஸ்டார்ட் வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டரில் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும். எண்டில் வந்து மைனஸ் போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டில் நெகட்டிவாக மைனஸ் ஆகிட்டே வரணும். இதுதான் எனக்கு இதில் நடக்கணும். சரி, நான் கண்டிஷன் எழுதிடுறேன். ஏன்னா கோடோட கோர் லாஜிக் வந்து ஒர்க் ஆகணும்ல. இப்போ எனக்கு n equal to nums dot length rotate equal to nums 0 0. இந்த 0 0 என்னன்னா வந்து கொடுத்துருக்கிற வேல்யூல வந்து ஃபர்ஸ்ட் 0 நம்ம நார்மலா வந்து நார்மலா வச்சிருக்கோம். அடுத்து ரொட்டேட்ல நம்ஸ் 1 n minus 1. இந்த 1 எதுக்கு n எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கிறோம் அரே 5 எலமெண்ட் இருக்கு. இண்டெக்ஸ் வேல்யூ 0ல இருந்து 4 வரைக்கும் இருக்கு. எனக்கு 1 to n minus 1 அதாவது 4 1 to 4ல இருக்கிற எலமெண்ட்டை மட்டும் ரிவர்ஸ் பண்ணணும். ஆக்சுவலாக நான் மெத்தட் நேம் மட்டும் கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நான் வந்து முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணப்போ ரொட்டேட்டை வந்து நான் இங்கே கொடுத்துருந்தேன், ரிவர்ஸை வந்து நான் இங்கே கொடுத்துருந்தேன். ஸோ சின்ன தப்பு நடந்ததுனால மாறி போச்சு. கல்யாணத்தில் மாப்பிள்ளை மாறின மாதிரி இந்த கோடில் இது மாறி போச்சு, அவ்வளோதான். அது ஒன்றும் இல்லை, நம்ம கோடை அப்படி இப்படின்னு திருப்பி போட்டு எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். இன்டர்வியூல மட்டும் கொஞ்சம் கோடை க்ளீனாக எழுதுங்க. ஏன்னா அவங்க க்ளீன் கோட் எக்ஸ்பிளனேஷன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க.
இங்க மெத்தட் நேம் மட்டும் நான் மாத்திடுறேன். மாத்திட்டு கோட ரன் பண்ணிடுவோம். ரெவ். அழகாப்பட்டது என்னன்னா, இப்ப நம்ம கோட எக்ஸிக்யூட் பண்ண போறோம். லெஃப்ட் ரொட்டேட் அரே என்ன அவுட்புட் காட்டுது பாருங்க. 2 3 4 5 1 1 மட்டும் இங்க ஸ்வாப் பண்ணிருக்கு. லைக் என்ன லாஜிக் ஒர்க் ஆகுதுன்னா, நம்ம இந்த 5 வேல்யூ இருக்கிற அரே வந்து ஃபர்ஸ்ட் வந்து 1 மட்டும் செப்பரேட் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற எல்லா எலமெண்ட்டையுமே வந்து ரிவர்ஸ் பண்றோம். அப்படி ரிவர்ஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து ஒன்னோட இப்ப வந்து மொத்தமா வந்து 1 அங்க இருக்குன்னா, உங்களுக்கு நான் ஒரு வாட்டி எழுதி காமிச்சிடுறேன். இப்போ இந்த இதுல வந்து நான் 1 மட்டும் தனியா செப்பரேட் பண்ணிட்டு 5 4 3 2 இப்படி நான் ரிவர்ஸ் பண்ணிருக்கேன். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 1 சரி 5 4 சரி 2 3 4 5 1 இப்படி ரிவர்ஸ் பண்ணிருக்கேன். இவ்வளவுதான். இப்படி ரிவர்ஸ் பண்ணும்போது அவுட்புட் நமக்கு கரெக்டா வந்துருது. இவ்வளவுதான் ஆக்சுவலா. உங்களுக்கு நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல இன்னுமே ட்ரை ரன் பண்ணி, அதாவது கோட்ல எப்படி லாஜிக் இன்னும் ஒரு கிளியரா ஒர்க் ஆகுது அப்படின்றத வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் ஆக்சுவலா நோட்ஸ்ல நான் வந்து எழுதியிருப்பேன். கோட்ல வந்து எப்படி கிளியர் கட்டா லாஜிக் ஒர்க் ஆகுது. இந்த லூப் ரன் ஆகுதுன்னா என்ன நடந்து ஆக்சுவலா என்ன மாதிரி வேல்யூவை டிராவர்ஸ் பண்ணி என்ன மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணுது. ஸ்டெப் பை ஸ்டெப் கிளியர் எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா இன்னுமே கமெண்ட் பண்ணுங்க. ஆக்சுவலா நீங்க கொடுக்குற ஃபீட்பேக்ல இருந்தா நம்ம சேனலை இன்னும் இம்ப்ரூவ் பண்ண முடியும். உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் கண்டென்ட்டை குவாலிட்டியோட இன்னுமே என்னால இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஆக்சுவலா ஆர்டர் போட்ட மைக் வேற இன்னும் வரல. அதனாலதான் நான் நைட்டு ஃபுல்லா கத்திக்கிட்டு இருக்கேன். நான் என்னால அதிகபட்சம் இவ்வளவு கத்தி பேச முடியும். வாய்ஸ் இன்னும் கம்மியா கேட்குதுன்னா இப்போதைக்கு எனக்கு சாரி. ஏன்னா வந்து மைக் வாங்குறதுக்கு இப்போதைக்கு என்கிட்ட பட்ஜெட் இல்ல. அந்த ஒரு காரணத்தினால என்னால இப்போதைக்கு வாங்க முடியல. ஸோ அதனாலதான் நான் உங்களுக்கு இன்னும் இன்னும் கொஞ்ச நாள்ல மைக் ஆர்டர் போட்டுருவேன். ஜனவரி 15ல இருந்து உங்களுக்கு கண்டென்ட் பயங்கர குவாலிட்டியா வரும். அதுல உங்களுக்கு எங்கேயுமே மிஸ்மைஸ் ஆகாது. அண்ட் ஆல்சோ நம்ம ஆக்சுவலா வீடியோ டெம்ப்ளேட்லாம் நிறைய மாத்தலாம்னு இருக்கேன். ஸோ நிறைய ஃபீட்பேக் மட்டும் நீங்க கொடுங்க. ப்ராப்ளம் பார்த்து உங்களுக்கு புரியுதா புரியலையா, எங்க புரியலைன்னு சொன்னீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் அது இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் உட்காந்து பொறுமையா. ஸோ கைஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம். நான் உங்க ஃப்ரெஷ்ட்ரேட்டட் கோடர். நாளைக்கு நியூ இயர் புது வீடியோட உங்களை நான் பார்க்குறேன். பாய்.